ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நவீன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எம்ஐ டிவி, எம்ஐ எல்இடி டிவி 4X Pro. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K சப்போர்ட் இருக்குது, HDMI சப்போர்ட் இருக்குது, அதுவும் இல்லாத கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. இந்த ஆண்ட்ராய்ட் டிவியை நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மற்றும் எம்ஐ ஸ்டோர்லேயும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 40,000 வரும். அதுவும் இல்லாத அவங்க வந்து பேங்க் ஆஃபர் கொடுக்குறாங்க. பேங்க் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா 1500 வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும். அதுவும் இல்லாத நிறைய இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அது ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. இந்த டிவி வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஜனவரி 10th வந்து டிவி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இதோட ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15th வந்து ஃபஸ்ட்டு சேல் மதியம் 12 மணிக்கு வந்து இதோட சேல் வந்து ஃப்ளாஷ் சேல் வந்து விட்டாங்க. அடுத்து செகண்ட் சேல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 20th வந்து செகண்ட் சேல் வந்து விட போகிறாங்க. இந்த டிவி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா வித்தின் 3 days 4 daysக்குள்ளே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹோம் அப்ளையன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா தனி ட்ராவலர், இந்த வீடியோலேயே நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்துப்பீங்க, ஒரு வண்டி வரும், வண்டியிலேருந்து வந்து டிவி வந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சேஃபாக தான் டிவி வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, ஏதாவது டிவி வந்து டேமேஜ் ஆகுமோ அது மாதிரி அந்த பயம் இல்லை. உங்கள் சேஃபாக வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டிவி டெலிவரி ஆன அடுத்த 2 நாளுக்குள்ளே வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து ஆள் வருவாங்க, 2 பேர் வருவாங்க. வந்து வீட்லேயே உங்களுக்கு வந்து வால் மவுண்ட் வேணும்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து அவங்க கால் பண்ணிடுவாங்க, நாங்கள் வந்து வரப்போகிறோம், இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு வரப்போகிறோம், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்டுக்கோம். நீங்கள் அதை வந்து தெளிவாக சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதாவது என்ன தேவைப்படும்னா ஸ்டாண்டு, டிவிக்கு வந்து ரிமோட், எம்ஐ ரிமோட்டு. இந்த ரிமோட்டை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அதிலே மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அதோட கரெக்ட் டைரக்ஷன் பக்கமாக வச்சு கொடுங்க. இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ராங் சைடு. இந்த மறுபடியும் நாங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் ஃபிட் பண்ணிடுவோம். இது வந்து ராங் சைட். நீங்கள் மேனுவல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்டாண்டை வந்து ஃபிட் பண்ணிங்க. டேபிளில் வைக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கலாம். வால் மவுண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவுத்துலேயே வந்து வைக்கிறதுக்கு வால் மவுண்ட்டுக்கான இது வந்து அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் வரும்போது அவங்க கொண்டு வருவாங்க. அதுக்கு தனியாக அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் டிவியை வந்து வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவி வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோடனே எம்ஐ சிம்பிள் வந்து உங்களுக்கு டிவியில் வந்து டிஸ்பிளே ஆகுது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதோட ஒவ்வொரு ப்ராசஸ் இப்போ தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது வந்து உங்களுக்கு டைம் எடுத்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி வந்து டிஸ்பிளே ஆயிரும். இதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வரும், வெல்கம்னு சொல்லி வரும். இப்போ வந்து நீங்கள் வந்து ரிமோட்டை வந்து ஃபஸ்ட்டு ரிமோட்டில் வந்து அவங்க வந்து பேட்டரி கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பேட்டரி வாங்கிட்டு நீங்கள் பேட்டரி போட்டதுக்கப்புறமேல அதில் சொல்கிற கமாண்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த 2 பட்டனை வந்து நீங்கள் சேம் டைம் அழுத்தி பிடிக்கணும். இந்த ரிமோட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு வந்து நீங்கள் வந்து
ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் மூலியமாகவே நீங்கள் டிவி வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது இல்லாத இதில் இன்னொரு ஆப்ஷன் அடிஷனல் பார்த்தீங்கன்னா, இந்த ரிமோட் வந்து எப்படியா இருக்குன்னா ப்ளூடூத் மூலியமாக ஃபுல்லுமே ஒர்க் ஆகுது. நீங்கள் எந்த ப்ளூடூத் டிவைஸ்க்கு வேணாலும் நீங்கள் இந்த ரிமோட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டை வந்து நீங்கள் 20 மீட்டர்ஸ்க்கு அவுட்டரில் வச்சிங்கன்னா எடுக்காது. நீங்கள் வந்து டிவிக்கு முன்னாடி இருந்து ஒரு 20 மீட்டர்ஸ்க்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தான் அப்போ தான் வந்து ரிமோட் வந்து பேர் ஆகும். வந்து டிவிக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு நீங்கள் அந்த 2 பட்டனை வந்து நீங்கள் சேம் டைம் ப்ரெஸ் பண்ணணும். அதாவது 20 மீட்டர்ஸ்க்குள்ளே வரும்போது தான் அந்த ரிமோட் வந்து பேர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பேர் ஆகிடுச்சு. பேர் ஆனோடனே உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் வரும். அப்புறம் ரிமோட் வந்து பேர்டுன்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். இப்போ நீங்கள் வந்து எந்த ரீஜியன் சொல்லி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ், அதுக்கப்புறமேலு நீங்கள் என்ன டிவைஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. வைஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து வைஃபை ஆக்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மொபைல் மூலியமாக நீங்கள் வைஃபை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துக்கு அப்புறமேல் நீங்கள் எப்படி புது மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு சைன் ஆப்ஷன் கேட்கும். அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்ட் டிவிக்கும் உங்களுக்கு சைன் ஆப்ஷன் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபைக்கு கொடுத்தாச்சு. வைஃபைக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. நீங்கள் ரிமோட் மூலியமாக நீங்கள் அந்த கீபேடை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக கீபோர்டு வேணும்னு அதெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் ரிமோட்லேயே வந்து எல்லா பட்டனை இது பண்ணிங்கனாவே ஸ்க்ரோல் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டரும் வந்து உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் கேட்குது. நீங்கள் வந்து கீபேட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட மெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் கேட்கும். நீங்கள் லொக்கேஷன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டிவிக்கு வந்து நேம் வந்து சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் அதில் இருக்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து நேம் இது பண்ணிக்கலாம். நீங்கள் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். நேம் எந்த உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த நேம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் டிவி. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் டிவின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிமோட்டில் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இதுலேயே நீங்கள் மேலே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபினிஷிங் டெக்ஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு வரும். இப்போ வந்து டிவி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி நீங்கள் மிச்ச ஆண்ட்ராய்ட் டிவியில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இருக்கும். இதில் நிறைய ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு உள்ள வந்து அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க கூகுள் அசிஸ்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டில் அவங்க நேம் சொன்னோடனே அந்த நேமுக்கு வந்து உங்களுக்கு வந்து
கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து டைப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போகணும்னு சொன்னோன்னா இப்போ யூடியூபுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் அதாவது வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து யூடியூபுக்குள்ளே போகும். இப்போ இன்டர்நெட் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிவி மாதிரி நீங்கள் போய் கை வச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த கலர் ஷேட் ரெயின்போ ஷேட் வந்து உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. இப்போ கனெக்ட் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா ஆட் வரும். கூகுளில் வந்து எப்படி யூடியூப்ல எப்படி ஆட் வருதோ அது மாதிரி இதுலேயும் ஒரு ஆட் வரும். நீங்கள் அதில் ஓகே பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஸ்கிப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அடுத்து எந்த வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதோட வந்து நம்ம வீடியோவோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவிலே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் இல்லாமல் எப்படி வந்து நம்ம ரிமோட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வேணுங்கிற வீடியோவை வந்து நீங்கள் அதை நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த சர்ச் ஆப்ஷன் எப்படி நீங்கள் உங்கள் மொபைலில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுலேயும் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து வேணுங்கிற யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சர்ச் ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போய்க்கலாம். XUV 300 கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற கீழே இருக்க எல்லா வீடியோ ஆப்ஷனும் வரும். வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் அதை வந்து ஓகே பட்டன் அழுத்தணும். மாற்றி வேறு பட்டன் அழுத்தணும் உங்களுக்கு பேக் சைடு வந்து வெளியே வந்துடும். மறுபடியும் வந்து உங்களுக்கு திரும்ப எப்படி இது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு அந்த வீடியோவில் பாருங்கள். வந்து யூடியூப்ல இருந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறோம். XUV 300 மகேந்திராவோட வீடியோ. இந்த வீடியோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாம் கேளுங்க. So you see, that means we're fighting for my new family. டிவியோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுவும் இல்லாத நீங்கள் வீடியோ கிளாரிட்டி வந்து செம கிளாரிட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1080 மெகாபிக்சலில் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோவோட சைடு வியூவில் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து டிவியோட ரெசல்யூஷன் வந்து சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாத நீங்கள் எந்த ஆப்போசிட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு டிவியோட கிளாரிட்டி வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். Sure, playing HDR videos on YouTube. இப்போ வந்து யூடியூப்ல வந்து HDR வீடியோ வந்து ப்ளே பண்ண போகிறோம். அந்த வீடியோட எஃபெக்ட் வந்து இந்த டிவியில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நீங்கள் பாருங்கள். நார்மலாக எங்கள் மொபைலில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி தெரியாது. நீங்கள் இதே டிவி வாங்கி நீங்கள் ரியலாக பார்க்கும்போது உங்களுக்கு ரியல் ஐயில் பார்க்கும்போது இதோட கிளாரிட்டி வந்து உங்களுக்கு செமையாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் சைஸ் சின்னதாக இருந்தால் நீங்கள் வந்து எந்த ஹோம் தேட்டர் எதுவுமே வைக்க தேவையில்லை. ஏன்னா இந்த டிவியோட ஸ்பீக்கரோட அவுட்புட்டே உங்களுக்கு போதும். அந்த அளவுக்கு நீங்கள் ஹோம் தேட்டரில் கேட்குற அளவுக்கு இருக்குது. சப்போஸ் உங்கள் ரூம் சைஸ் பெருசாக இருந்து எனக்கு வந்து 7.1 கேட்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் அடிஷ்னல் ஹோம் தேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் அவெஞ்சர்ஸ் அஃபிஷியல் ட்ரெய்லர் வீடியோ வந்து நம்ம இப்போ பார்ப்போம். அதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. Hey, this Ponce. If you find this recording, don't feel bad about this. Part of the journey is the end. Just for the record, being adrift in space with zero promise of rescue is more fun than it sounds. If we wanted to out 4 days ago, oxygen run out tomorrow morning. I get it. When I drift off, I will dream about you. That's all I say. Thanos did exactly what he said he was going to do. He wiped out 50% of all living creatures. We lost. All of us. We lost friends. We lost family. We lost a part of ourselves. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க வீடியோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருந்தது, அதுக்கப்புறமேலே இதோட கிளாரிட்டி எப்படி வந்து இந்த டிவிக்கு சப்போர்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதே வந்து நீங்கள் வந்து 4K HDR வீடியோவில் நீங்கள் வந்து பென்ட்ரைவில் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப தேட்டரில் பார்க்குற சவுண்ட் எஃபெக்ட்டு கிளாரிட்டி எல்லாமே உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியராக இருக்குது இந்த டிவியில், MI டிவியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.